திருப்பதி ஏழுமலையான் கோயில்ல முடி காணிக்கை செலுத்தி இருக்காங்க துணை முதலமைச்சருடைய மனைவி. தீ விபத்துல சிக்கிய தங்களுடைய மகன் சீக்கிரம் குணமாகணும் அப்படின்னு இப்படி ஒரு நேர்த்தி கடன். முடி காணிக்கை செலுத்தும் முன்னாடி சில பத்திரங்கள்ல அவங்க கையெழுத்திட்டு இருக்காங்க. ஆந்திர பிரதேச மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சரான பவன் கல்யாண் அவர்களுடைய மனைவி அண்ணா லெஸ்னேவ் அவர்கள் பாத்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு வந்துட்டு முடி காணிக்கை செலுத்தி இருந்திருக்காங்க. இவங்களுடைய மகன் மார்க் சங்கர் சிங்கப்பூர்ல பள்ளியில தீ விபத்துல சிக்கின நிலையில அதுக்காக சிகிச்சை எடுத்துட்டு வராரு. சீக்கிரமா தங்களுடைய மகன் குணமாகணும் அப்படின்னு திருப்பதி ஏழுமலையான மனமுருகி வேண்டி முடி காணிக்கை செலுத்திருக்காங்க. இந்த சூழல்ல முடி காணிக்கை செலுத்துறதுக்கு முன்னாடி அவங்க சில டாக்குமெண்ட்ஸ்லயும் சைன் பண்ணியிருந்திருக்காங்க. பொதுவா இந்து அல்லாதவர்கள் ஏழுமலையான தரிசனம் செய்ய வந்தா ஏழுமலையான் மேல முழு நம்பிக்கை இருக்கு அப்படின்றதுக்கான பத்திரத்துலதான் இவங்க கையெழுத்திட்டு அதுக்கப்புறமா முடி காணிக்கை செலுத்தினதா கூறப்படுது. இப்ப இது தொடர்பான பதிவுகள் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வருது. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் உட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.